நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையில் ஆண்டவருடைய ஜனங்களாய் தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்ட அவருடைய பிள்ளையாய் நாம் இணைந்து தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை கனப்படுத்துவதற்கு தேவன் நல்ல கிருபையை, நல்ல வாய்ப்பை இந்த நாளிலே தந்திருக்கிறார். நம்மை நேசித்தவர், நம்மேல இரக்கம் வைத்தவர், நம்மை ஆதரித்தவர், கடந்த வாரங்கள் எல்லாம் பாதுகாத்து இந்த புதிய வாரத்தையும் தந்து வாரத்தின் முதல் நாள் காலை வேளையில் திவ்ய சமூகத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை உயர்த்த, கர்த்தரை கீர்த்தனம் பண்ண இவ்வளவு பெரிய வாய்ப்பை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து அப்பா உம்மை துதிக்க ஒரு கிருபை தந்தவரே. வேதம் சொல்லுகிறது போல இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிகூர கடவோம் என்று சொல்லி வாசிக்கிறது போல மகிழ்ந்து களிகூர்ந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாரும். அதே வேத வசனத்திலே வாசிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி. எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே ஒரு விஷயங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தரை சந்திக்க, பரிசுத்தரை ஆண்டவரே நாங்கள் தைரியமாய் ஆராதித்து மகிமைப்படுத்த, தேவ சமூகத்திற்கு கிட்டி சேருவதற்கு இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களை மூடுவீராக. வேண்டாத காரியங்களை எல்லாம் கழுவி தேவ சமூகத்திலே தைரியமாய் கிட்டி சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருடைய பிரசன்னத்திலே களிகூர, கர்த்தருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட இந்த காலை வேளையிலே ஒரு விஷயங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒரு விஷயங்களை அர்ப்பணிக்கிறோம். உண்மையாகவே எங்கள் நடுவிலே நீர் வந்திருக்கிறீர், வார்த்தைக்கு உண்மை உள்ளவராய் ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைக்கு உண்மை உள்ள தேவனாய் ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் கூடி வரும்போது அந்த இடத்திலே வருவேன் என்று சொன்னவர் இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறீர். ஆண்டவரே, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியே எழுந்தருளி கிரியை செய்கிறீர். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆளுகை செய்கிறவருக்கு இந்த காலை வேளையில் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும், வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும், வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போல
பங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். எங்களை கிருபையாய் நேசித்து வழி நடத்துகிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தர் நல்லவர், 1000 நாளை பார்க்கலும் கர்த்தருடைய பிரகாரங்களில் சொல்லுகிற ஒரே நாள் நல்லது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அந்த நல்ல நாளை, நல்ல நேரத்தை இந்த காலை வேளையில் எங்களுக்கு தந்து பரிசுத்தமுள்ளவரை நாங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்த சர்வ வல்லவர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையுடைய பிரசன்னம் எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் மூடட்டும். பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு உணர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாரும். பாடும் பொழுதே, ஆராதிக்கும் பொழுதே சர்வ வல்லவருடைய வல்லமை ஒவ்வொரு சரீரங்களையும் தொடுவதாக. வியாதிகள் மாறி போகட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும். இயேசுவின் வல்லமை பெரிதா இந்த காலை வேளையில இறங்கட்டும். ஆவியில ஒரு விடுதலை, ஆத்மாவில ஒரு விடுதலையை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாச பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வாரும். புதிய மக்களை இணைந்து தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்த, தேவன் கொடுக்கிற விடுதலை, சமாதானம், சந்தோஷம், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உங்க கரத்திலே கொடுக்கிறோம். மனுஷன் அல்ல, தேவன் நடத்துவாராக. எங்க விருப்பங்கள், ஆசைகள் அல்ல, நீர் எப்படி நடத்தி செல்ல விரும்புகிறீரோ அப்படி எங்களை நடத்தும். நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதற்கு முழுவதுமா எங்களை அர்ப்பணித்து கல்வாரி சிலுவை அண்டையில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் மகிமையானதை செய்வாராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய நாட்களோடு கூட இன்னொரு நாளையும் இன்னொரு வாரத்தையும் காண செய்து இந்த காலை வேளையில் தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்து நம்மை ஆராதிக்க வைத்திருக்கிறார், தொழுது கொள்ள வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையாய் நம்மை பாதுகாத்தார். வலுவாமல், இடறி போகாமல், சறுக்கி விழாமல், பாதம் கல்லில் இடராதபடி நம்மை காத்த தெய்வம். அந்த தேவனை எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாய் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உமை இன்றும் என்றும் துதித்திடுவேன். இந்த பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம்.
ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்திலே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக, காத்திலே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக, எடுத்தீர் என்னையோ உமக்காக, எடுத்தீர் என்னையோ உமக்காக, கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லயாவும் மறுத்தீரே, அல்லயாவும் மறுத்தீரே. அலையும் என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே, அம்பராவுந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பராவுந்தன் வாக்காலே. எம்பரா எல்லாம் இந்தீரே, எம்பரா எல்லாம் இந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாளே, அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாளே, அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தானே, மன்னாயமக்கும் நீர்தானே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவனீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே.
சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீதனுகாதோ மறைவினிலே, தீதனுகாதோ மறைவினிலே, தேடியோ மதடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திராவும் என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திராவும் என்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய், அன்பு உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை நாம் எவ்வளவு ஸ்தோத்திரத்தினாலே துதியினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்தினாலும் போதாது. அவ்வளவாய் நமக்கு நன்மை செய்தவர், நம்மோடு கூட ஒருவர் எந்த சூழ்நிலையிலும் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மோடு கூட எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. வேதம் அருமையாய் சொல்லுது, பெற்ற தாயே தன் பிள்ளையை மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்து நம்மை நடத்துகிற, நம்மை நேசிக்கிற ஒரு நல்ல தேவனை நாம் தஞ்சமாக கொண்டிருக்கிறோம். அந்த தேவனை பாடுவோம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், எனக்கு அடைக்கலமானவர். எரிகோ போன்ற பிரச்சனை பெருசா எனக்கு முன்பாக நின்றாலும் அதையெல்லாம் நொறுக்கி போடுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அவைகளையெல்லாம் சமபூமி ஆக்குகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு ஜெயத்தை தருவார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரை சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் எரிகோ போன்ற சோதனைகள் எதிர்த்து வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிர்த்து வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன், சேனையின் கர்த்தரை நாம் விடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். சேனையின் கர்த்தரை நாம் விடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன்
நல்லவர் நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர் சேனைகளின் தேவர் ஆவியின் வரத்தை தந்திடுவார் ஆவியை பொழிந்திடுவார் ஆவியின் வரத்தை தந்திடுவார் ஆவியை பொழிந்திடுவார் ஏகிடுவார் எழும்பிடுவார் சீயோனில் சேர்ந்திடுவார் ஏகிடுவார் எழும்பிடுவார் சீயோனில் சேர்த்திடுவார் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் நல்லவர் அவர் வல்லவர் ஆவியின் வரத்தை தந்திடுவார் ஆவியை பொழிந்திடுவார் ஆவியின் வரத்தை தந்திடுவார் ஆவியை பொழிந்திடுவார் விரைந்திடுவார் எழும்பிடுவாய் சீயோனில் சேர்ந்திடுவாய் விரைந்திடுவாய் எழும்பிடுவாய் சீயோனில் சேர்ந்திடுவாய் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. நம்முடைய அடைக்கலம், நம்முடைய புகலிடம், நம்முடைய பாதுகாப்பு எல்லாமே இயேசுதான். இன்னைக்கு நாம வெளியில போயிட்டு வரோம்னா சுகத்தோடு வீடு வந்து சேருகிறோம் என்று சொன்னால் அவருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் நாம் தப்பித்திருக்கிறோம். எத்தனை வியாதிகள், எத்தனை கொள்ளை நோய்கள் ஒன்றும் சேதப்படுத்தாமல் இதுவரைக்கும் நம்மை காத்த ஒரு நல்ல நேசர். ஏன் தெரியுமா? அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறபடியினாலே ஒரு உயர்ந்த பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய சட்டைகளின் மறைவிலே வைத்து ஒரு தீங்கும் நம்மை தொடாதபடி தீங்கு நாளிலே நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன். அந்த தேவனை உயர்த்தி பாடுவோமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபனேசரே இனியும் காத்திடுவான். இம்மட்டும் உதவின எபனேசரே இனியும் காத்திடுவான். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானான் யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானான் யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆமென். எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. Thank you Lord. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயனை போல நடத்துகின்றேன், அபிஷேகம் செய்கின்றேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் ஆமென் மாறாதும் கிருபை, மாறாத கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை. ஆனால் அனைத்து சேர்த்து கொண்டே என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டேன், அனைத்து சேர்த்து கொண்டே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த தீங்கும் என்னை தீண்டாது, ஏனென்றால் சர்வ வல்லவர் என்னுடைய பாதுகாப்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை குறித்து கவலைப்படாதீங்க. சர்வ வல்ல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததை விட பெரிதானதை கர்த்தர் செய்ய உங்களுக்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த பாடல் அப்படிதான் சொல்லுது, இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை
இதிலும் சிறந்ததை நாம் சேவிக்கிற ஆண்டவர் நமக்காக அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். அவர் நம்ம போன வாரம் பார்த்தது போல அவர் தம்முடைய நன்மைகளை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு தம்முடைய கையை அவர் முடக்குவதே இல்லை. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சேர்ந்து பாடலாமா? இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் இயேசு செய்து முடிப்பார். என் இயேசு செய்து முடிப்பார். காலங்கள் மாறினாலும் எதிர்காற்று வீசினாலும் நங்கூரம் இயேசுவிலே, நங்கூரம் இயேசுவிலே. காலங்கள் மாறினாலும் எதிர்காற்று வீசினாலும் நங்கூரம் இயேசுவிலே, நங்கூரம் இயேசுவிலே. இதிலும் மேலானது, இதிலும் சிறந்தது, இதிலும் சிறந்ததை என் இயேசு செய்து முடிப்பார். என் இயேசு செய்து முடிப்பார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். இதிலும் மேலானது, இதிலும் பெரியது, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் பெரியது, இதிலும் பெரியது, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். வன்கண்கள் குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். வன்கண்கள் குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். வெற்றியாக நடக்க செய்வார். இதிலும் மேலானது, இதிலும் பெரியது, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். காலங்கள் மாறினாலும் எதிர்காற்று வீசினால் நங்கூரம் இயேசுவிலே, நங்கூரம் இயேசுவிலே. காலங்கள் மாறினாலும் எதிர்காற்று வீசினால் நங்கூரம் இயேசுவிலே, நங்கூரம் இயேசுவிலே. இதிலும் மேலானது, இதிலும் பெரியது, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. பெரியதை செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஏன் தெரியுமா பெரியத? அவர் பெரியவராய் இருக்கிறதுனால பெரிதானவைகளை அவருடைய பிள்ளைகளுக்கு செய்ய விரும்புகிற ஒரு நல்ல தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று ஊற்று தண்ணீரே, இந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினாலே இந்த கால வேளையில என்னை நிரப்புங்கப்பா. இந்த உலகத்தில் உமக்காக நான் ஒரு சாட்சியாய் வாழ, என்னை பார்க்கிறவர்கள் எனக்குள்ளே இருக்கிற தெய்வீக சுவாபத்தை பார்க்க கிருபை தாரும். தெய்வீக குணாதிசயம் என்னிலிருந்து வெளிப்படுவதை என் வீட்டில் இருக்கவங்க பார்க்கணும். நான் படிக்கிற இடத்துல பார்க்கணும். நான் வேலை செய்கிற இடத்துல பார்க்கணும். என் ஜீவியத்தை மாற்றுகிறவர் நீர் ஒருவர் தான். அந்த ஊற்று தண்ணீரே, எனக்குள்ளே இந்த காலை வேளையில வருவீராக. என் தாகம் தீர்க்கிறவர் நீர்தான். வனாந்திரத்துல கண்மலையை பிளந்து உம்முடைய பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்த்தவர் நீரப்பா.
இந்த காலவேளை எங்க பிள்ளைகள் ஏக்கத்தோடு வந்திருக்கிறாங்க, தாகத்தோடு ஆசையா எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க. எங்க பிள்ளைகளை நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையில நீ நிறைவாய் இன்னைக்கு நீங்க நிரப்பி அனுப்பின ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்க பிள்ளைகளை பலன் கொள்ள செய்யட்டும். எதெல்லாம் செய்ய முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ அதை செய்வதற்கு உம்முடைய திட பலனை இந்த காலவேளை தாரு ஆண்டவரே. அந்த ஆசையோடு ஏக்கத்தோடு எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் ஆசீர்வாதியும் என்னே கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரேன். கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரேன், தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரேன். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். கனி தந்திட நான் செழி தோங்கிட, கனி தந்திட நான் செழி தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கானம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கானம் பெற்றிட. எல்லாரும் கேளுங்க. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் இந்த சபை தனிலே, எழும் விட இந்த வேளை இறங்கிடுவே. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் இந்த சபை தனிலே, எழும் விட இந்த வேளை இறங்கிடுவே. ஆத்ம பாரமும் பரிசுத்தமும், ஆத்ம பாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருவே, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருவே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீராம. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். கனி தந்திட நான் செழி தோங்கிட, கனி தந்திட நான் செழி தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கானம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கானம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா.
ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எந்த சபைதானிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவே. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எந்த சபைதானிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவநதியே என்னுள் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சபையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட சமூகத்தில் ஜெயம் பெற்றிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று பெருகிடவே புது பலன் அடைந்து நாம் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை காயத்துடனே பரிசுத்தத்தை காயத்துடனே பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே. பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரைகள் எல்லாம் நீங்கட்டும் ஐயா. காரைகள் முற்றும் நீங்கிட பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்று ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ பரிசுத்தரே ஒரு ஜெயத்தை தாரும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஒரு ஜீவ நதி எனக்குள்ள இந்த காலை வேளையில பாயட்டும். எனக்குள்ளே பாயட்டும். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாரும். கனி இல்லாத ஜீவி எனக்கு வேண்டாம். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கனி இருக்கும் என்று சொல்லி ஆசையாய் எதிர்பார்த்து வந்தார். ஆனா ஒரு கனியுமே அதுல இல்லை. அது ஆண்டவர் சபித்தார், பட்டு போயிற்று என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரே பட்டு போன நிலைமை எனக்கு வேண்டாம். என்னை கனியுள்ளவனாய் மாற்றும். இதுவரைக்கும் இல்லைனாலும் இன்னையிலிருந்து ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தார ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் என் கரங்களை பிடிங்க ஆண்டவரே. நான் உம்மோடு நடக்கத்தான் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். ஆனா ஏதோ ஒண்ணு உம்மோடு கூட நடக்க முடியாதபடி என்னை விளக்குகிறது. இப்ப அதில் எனக்கு ஒரு ஜெயத்தை தாரும். என் வாழ்க்கையில் உங்க நாமம் உயர்த்தப்படுவதற்கு எதெல்லாம் தடையா இடையூறா இருக்கோ எல்லாம் இப்ப இயேசுவின் நாமத்தினால எல்லாம் வெளியேறணும். உங்க நாமம் உயரணும். அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்கள், நமக்கு தெரிந்த ஒரு காரியம்.
3 பேரும் தேவன் பட்சத்தில் நின்றார்கள். எரிகிற தீச்சூளையின் நடுவிலும் கர்த்தர் அவர்களை பாதுகாக்க இறங்கி வந்தார். அங்கே கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டது. தானியேல் சட்டம் இயற்றப்பட்ட பொழுதிலும் தேவன் பட்சத்தில் நின்றான். தேவனுக்காக செய்த காரியத்தை நிறுத்தவில்லை, பயந்து போகவில்லை, வழக்கமாய் செய்கிறபடியே செய்தான். சிங்கத்தின் கெபியிலே போட்டாலும் சிங்கங்களின் வாய்களை கட்டுகிறவர் அவனுக்கு முன்பாக கடந்து போனார். சிங்கத்தின் வாயை கட்டி ஒரு சேதமும் இல்லாமல் தானியேலை பாதுகாத்தவர் உங்க தேவனாயிருக்கிறார். சிறைச்சாலையும் யாரையும் அடைக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் வர பிரச்சனை நினைக்கிறோம், அந்த சங்கிலி நிரந்தரம் இல்லை. ஆண்டவரை உயர்த்தும் போது அந்த சங்கிலிகள் எல்லாம் தகர்ந்து விழுகும், அந்த சங்கிலிகள் எல்லாம் முறிந்து விழும். ஆண்டவரை பார்த்து இப்ப நல்லா ஆராதிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒருவேளை பெருங்காற்று அடித்து கொண்டிருக்கிற நிலைமையில இந்த காலை வேளை நான் ஆராதிக்க வந்திருக்கலாம். எல்லா பக்கமும் கடல போல வழி இல்லாமல் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. ஆனால் உங்களை துதிக்கும் போது கடலும் வழியை விடும், கடலில் வழி திறக்கும். உங்க நாமத்தை உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். அவ்வளோ வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஏன் நமக்குள்ள இந்த காலை வேளையில சந்தேகம்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சந்தேகத்தை எல்லாம் நீக்கி விசுவாசத்தோடு உம்மை உயர்த்த கனப்படுத்த ஆராதிக்க கிருபை தாரும். அந்த ஏக்கத்தோடு அப்படியே உணர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும்
உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கைகளை உயர்த்தி உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். சொல்லுங்க, பாடுங்க. பாடும்போது எந்த காரியம் உங்களை சிறைச்சாலை போல அடைச்சி வச்சிருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் உடைக்கிறார். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியே கரங்களை உயர்த்தி, வியாதி என்கிற சிறைச்சாலை உங்களை அடைத்து வைத்திருக்கிறதோ, பலவீனம் என்கிற சிறைச்சாலை அடைத்து வைத்திருக்கிறதோ, வேதனை என்கிற சிறைச்சாலை அடைத்து வைத்திருக்கிறதோ, பிரச்சனை என்கிற சிறைச்சாலை அடைத்து வைத்திருக்கிறதோ, எதுவானாலும் கவலை என்கிற சிறைச்சாலை அடைத்து வைத்திருக்கிறதோ, எதுவானாலும் அந்த சிறைச்சாலையின் சங்கிலிகளை நிரந்தரம் இல்லை, அதை முறிந்து விழ செய்கிற ஒரு கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரை உயர்த்தும் போது அஸ்திபாரம் போல நிலைச்சு நிற்கிற அந்த சங்கிலிகள் எல்லாம் முறிந்து விழு. கர்த்தரை உயர்த்துங்க. நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் துதிக்கிற வேளையில என்னை நெருக்குகிற பாரம், என்னை அழுத்துகிற பாரம், என்னை வேதனைப்படுத்துகிற கண்ணீரின் சூழ்நிலை, என்னை வேதனைப்படுத்துகிற கண்ணீரின் காரியம், என்னை ஆண்டவரே புலம்ப பண்ணுகிற காரியம் இப்ப முறிந்து
முறிந்து விழுவதாக, இப்ப முறிந்து விழுவதாக. எங்க பிள்ளைகளை தேவனை துதிக்க முடியாதபடி, தேவனை ஆராதிக்க முடியாதபடி தடுக்கிற சங்கிலிகள் இப்ப முறிந்து விழுவதாக இயேசுவின் நாமத்தில். இப்ப முறிந்து விழுவதாக. குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி, குடும்பமாய் கர்த்தரை சேவிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, வேதத்தை வாசிக்க முடியாதபடி தடுக்கிற காரியங்கள், தடுக்கிற தடை கற்கள், சங்கிலிகள் இப்ப எல்லாம் முறிந்து விழுவதாக, முறிந்து விழுவதாக. ஓ தேவை என்கிற பிரச்சனை, தேவை என்கிற பிரச்சனை எங்க பிள்ளைகளை எந்த காரிய கவலைப்படுத்தி வேதனைப்படுத்தி மூளையிலே உட்கார வைத்திருக்கிறதோ அந்த சங்கிலி, அந்த சங்கிலி இப்ப தகர்ந்து விழுவதாக, இப்ப முறிந்து விழுவதாக. ஒரு ஜெயம், ஒரு ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். எங்க பிள்ளைகள் வீடுகளிலே ஆர்ப்பரிப்பு உண்டாவதாக, களிப்பு உண்டாவதாக, மகிழ்ச்சியின் சத்தம் எழும்புவதாக. ரெண்டு கரத்தை எல்லாரும் உயர்த்தி அப்படியே கர்த்தரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. எல்லாரும் இயேசுவே உம் நாமமே உயரனோ. அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகனோ. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, அநேகருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. மகிழ்ச்சியை பிசாசு திருடிட்டு போயிட்டான். ஆனா சந்தோஷக்காரனர் மறுபடியும் உங்களை தொட விரும்புகிறார். மறுபடியும் அந்த ஆனந்த சத்தத்தை, மகிழ்ச்சியின் சத்தத்தை எழும்ப பண்ண கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நீ ஒப்பு கொடுப்பாய் ஆனால், இன்றைக்கு உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணிப்பாய் ஆனால், இன்றைக்கு கரம் பிடித்து உன்னை மறுபடியும் தூக்கி நிறுத்த கர்த்தர் விரும்புகிறார். அநேக காரியம் உங்களை கட்டி வச்சிருக்கு. அந்த கட்டுகளை இன்னைக்கு கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். ஜெபம் குறைஞ்சதுனால நீ தூத்துட்ட. சாத்தான் பார்த்து சந்தோஷப்படுகிறான். உன்னை தோக்க வச்சுட்டான் பாத்தியா. ஆனா இப்ப கர்த்தரிடத்துல சொல்லு, ஆண்டவரே நான் தோக்க மாட்டேன். என்னோட இருக்கிறவர் ஜெய கிறிஸ்து, என்னோட இருக்கிறவர் ஜெய கிறிஸ்து. நான் ஒரு நாள் தோத்து போக மாட்டேன். வெற்றி சிறந்தவர் என்னோடு இருக்கிறார். ஜெயத்தை எடுத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே இப்போ எனக்கு ஒரு ஜெயத்தை தாரும். எந்த பகுதியில நான் தோத்தனோ இன்னைக்கு அந்த பகுதியில எனக்கு ஒரு ஜெயம் வரட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஜெயம் வரட்டும். ஒரு வைராக்கியம் எழும்பட்டும். கிறிஸ்துவுக்காக நிற்கிற ஒரு வைராக்கியம் எழும்பட்டும், எழும்பட்டும். ஒரு காலத்துல நீ சுடர போல பிரகாசித்தால், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றால், ஆனா இன்றைக்கு உன் ஜீவியத்தை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பா மாற்றிட்டான். ஆண்டவர் அந்த ஜீவியத்தை விரும்புவதில்லை.
இன்னைக்கு கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் உண்மை நிலைமை வெதுவெதுப்பான ஜீவியம்தான், இன்னைக்கு என்னை அனலா மாற்றுங்க, இன்னைக்கு என்னை அக்கினியா மாற்றுங்க ஆண்டவரே, சுடராய் ஒரு தீப்பிழம்பாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னில் இருக்கிற கர்த்தருடைய வல்லமை எழும்பட்டும், எழும்பட்டும். வேதம் சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். நீ வல்லமை இழந்து போன, இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுங்க, உன் வல்லமையை தரித்துக்கொள். உனக்குன்னு ஒரு சர்வாயுத வர்க்கத்தை நான் கொடுத்திருக்கிறேன், அதை நீ எடுத்துக்கொள். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. பரிசுத்தமுள்ள எங்கள் தேவாதி தேவனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறவரை நாங்கள் மனதார உயர்த்துகிறோம். இன்னும் உங்க வல்லமை எங்க பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். இந்த வல்லமை இன்னும் தரித்து கொள்ள, இழந்து போனதை மறுபடியும் இன்றைக்கு கொடுத்து உயிர்ப்பிக்கிறீர். செத்துப்போன ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்றைக்கு கர்த்தர் உயிர்ப்பிக்கிறீர். உயிர்ப்பிக்கிற வல்லமை எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து கிரியை செய்யட்டும். எங்களோடு கூட கர்த்தர் பேசும். தேவ சத்தத்தை கேட்க எங்கள் செவிகள் இருதயங்கள் திறக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகளை இன்றைக்கு திருப்திப்படுத்தி அனுப்புங்க. ஒரு பெரிய விடுதலையோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு இந்த இடத்துல இருந்து கர்த்தர் அனுப்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.